என்ன? நான் எந்த விசாரணைக்காகவும் இங்க வரல. அதுதான் நான் பார்த்தேன். பெரிய பெரிய பேங்க் எல்லாம் அடுத்த மாசத்துக்கு தான் நான் பிளான் பண்ணிருந்தேன். ஆனா அதுக்குள்ள நீங்க அட்வான்ஸா என்ன தேடி வந்ததும் எனக்கே ஒரே குழப்பமாயிருச்சு. ஆமா, என்ன தேடி இவ்வளவு தூரம் வந்திருக்கீங்களே, என்ன விஷயம்? உன்னால எனக்கு ஒரு உதவி ஆகணும். உதவியா? சும்மாவா சொன்னாங்க? வண்டி ஒரு நாளைக்கு ஓடத்துல ஏறும், ஓடமும் ஒரு நாளைக்கு வண்டியில ஏறணும். கரெக்ட். ஓகே. வாட் கைண்ட் ஆஃப் ஹெல்ப் யூ வாண்ட் மீ டு டு? என்ன சார்? இல்ல, உங்க பெரிய ஆபீசர்ஸ் யாராவது கிட்ட உங்க சம்பந்தப்பட்ட ஏதாவது தப்பான ஃபைல் மாட்டிருந்தா சொல்லுங்க. நைட்டா போய் அடிச்சிட்டு வந்துறேன். ஓகே, தேங்க் யூ. நீங்களே சொல்லுங்க. டிபார்ட்மெண்ட் கிளீன் ஸ்லேட்டோட இருக்கிறதே நான் ஒருத்தி தான். இல்ல, என்ன தேடி வந்ததுனால சந்தேகப்பட்டேன். சரி, கோவப்படாதீங்க, விஷயத்தை சொல்லுங்க. அது வந்து இந்த பையன் இருக்கான்ல? பையன்? ஆமா, பையன். அது அந்த பையனுக்கு ஒரு சின்ன ப்ராப்ளம். பையனுக்கு என்ன? நல்ல லட்சணமா தான் இருக்கான். என்ன உடம்புதான் கொஞ்சம் ஒல்லியா இருக்கு. ஏதாவது லேகியம் வாங்கி கொடுக்கணுமா? அதெல்லாம் இல்ல மேம். கொஞ்ச நாளைக்கு இந்த பையனை உன்னோட பாதுகாப்புல வச்சுக்கணும். ஏன் பாதுகாப்பா? ஆமா. என்னங்க இது? உங்க ஆபீஸ்ல இருக்கலாம், இல்ல உங்க பெரிய அதிகாரிங்க யாராவது ஒருத்தர் ஆபீஸ்ல இருக்கலாம். உங்களுக்கு இல்லாத பாதுகாப்பா? புரியாம பேசுறியே. இந்த பையனோட ப்ராப்ளமே வேற மேன். இவருக்கு ஆபத்து எங்க டிபார்ட்மெண்ட்ல இருக்கிற பெரிய ஆபீசர்ஸ்னாலதான். ஐயோ, என்னங்க இது? உங்க டிபார்ட்மெண்ட் நம்ம லெவலுக்கு இறங்கி வந்துருச்சா? நல்லா தானே தமிழ்நாடு போலீஸ் டிபார்ட்மெண்ட். தமிழ்நாடு போலீஸ் டிபார்ட்மெண்ட் இப்போ நல்லாதான் இருக்கு. ஏதோ 4-5 பேர் சரியில்லைங்கிறதால எல்லாரையும் குறை சொல்லாத. விட்டா பேசிக்கிட்டே இருப்பது பார். இத புடி, நீ இத புடி. என்னங்க இது? நீங்க ஏதோ பேங்க் போயிட்டு வந்த மாதிரி இவ்வளவு பணம் எதுக்குங்க? அது இவனை இங்க வச்சுக்கணும்னு சொன்னேன்ல. அது பாத்துக்கோன்னா பாத்துக்கறேன். அதுக்கு என்ன இவ்வளவு பணம்? அது அப்படி இல்ல. இந்த பையனை இங்க வச்சுக்கிட்டேன்னா உன் உயிருக்கே ஆபத்து வரும். ஐயோ, அதுக்காக இவ்வளவு பணம். ஐயோ, என் உயிரோட மதிப்பு இவ்வளவுதானா? அடே பையா, நான் உனக்கு என்னடா பாவம் பண்ணேன்? சரி நட. இது பாரு, பையன் கொஞ்சம் மூடி டைப். அவன் அதிகம் பேச மாட்டான். நீ வளவளான்னு பேசி அவனுக்கு டென்ஷன் கொடுத்துறாத. என்ன பார்த்து அவன் டென்ஷன் ஆகாம இருந்தா சரி. இது பாரு, நீ எதுக்கும் அந்த ஆள்கிட்ட கொஞ்சம் நெருங்கி பழகாத. ஆமா, அவங்களுக்கு பொறாமையா இருக்கும். வா. என்னடா பையா, என் ரூம் பிடிச்சிருக்கா? என்னாச்சு? ஏன் பொம்பளமா நெளிற? இல்ல, யாராவது என் மேல கைய வச்சா எனக்கு சங்கோஜமா இருக்கும். சங்கோஜமா இருக்கா? நாளைக்கு கல்யாணம் முடிச்சுன்னா பொண்டாட்டி வந்து கை கால் அங்கேயும் பண்ணாத. அது பரவாயில்ல. பரவாயில்லையா? விவரமான ஆள் தானி. இல்ல, என்னாச்சு? ஏன் இப்படி அதிர்ச்சி ஆயிட்ட? என்ன? இல்ல, கோட்டு ரொம்ப எடுப்பா இருந்தது. அப்பவே பிடிச்சு கண்ணை உறுத்திட்டு இருந்ததுனால ரெடிமேடா இல்ல எடுத்து தச்சுதான்னு சொல்லி தெரிஞ்சுக்கலாம்னு ஆசைப்பட்டேன். ரெடிமேட்லாம் ஒண்ணு இல்ல, தச்சதுதான். அதுக்கே எவ்வளவு பதஷ்டப்படுறேன்? அதெல்லாம் ஒண்ணு இல்லையே. சரி, சாப்பாடெல்லாம் ஆச்சா? ஆச்சு. இனிமே என்ன, படுத்துக்க வேண்டியதானே? ஆமா. ஏன் சாவியை வெளியே தூக்கி போடுறீங்க? அது ராத்திரி நேரத்துல எனக்கு தூக்கத்துல நடக்கிற பழக்கம் உண்டு. திடுதுப்புன்னு பாதி நேரத்துல எந்திரிச்சு போய் அக்கம் பக்கம் வீடுகள்ல யாராவது பொம்பளை பேர சொல்லி கதவை தட்டிடுவேன். அது பெரிய பிரச்சனை ஆயிரும். அதனாலதான் பாதுகாப்பா இப்பவே சாவி தூக்கி வெளியே வீசிட்டேன். அது சரி, ஆனா இப்ப வெளியே போகணும்னா? இனி எங்க வெளியே போறது? ஃபுல் நைட் நம்ம கூட தான். காலையில ரூம் கிளீன் பண்றதுக்காக நம்ம பையன் வருவான். அவன் சாவி எடுத்து ஜன்னல் வழியா கொடுத்ததுக்கு அப்புறம் தான் நம்ம திறந்துட்டு வெளியவே போக முடியும். இந்தா, உன் கோட் சூட் எல்லாம் கழட்டிட்டு இந்த லுங்கியை கட்டிக்கோ. இல்ல, நான் எதுவும் கழட்ட மாட்டேன். கழட்ட மாட்டியா? ஏண்டா, அப்ப ராத்திரி பூரா நீ படுத்துக்க போறது இல்லையா? நான் இப்படியே படுத்துக்கிறேன். ஏச்சி, விளையாடாதடா. கத்திரி வெயில் கோட்டு சூட்டோட இப்படியே படுத்தேன்னு வெய்ய, புழுக்கத்துல அப்படியே எல்லாம் வெந்துரும். நான் பாரு இப்போ பேண்ட் ஷர்ட் பனியன் எல்லாத்தையும் கழட்டிட்டு ஜட்டியோட ஃப்ரீயா ஆனந்தமா தூங்க போறேன். உன்னையும் ஜட்டியோட படுத்து சொல்லலாம்னு தான் நினைச்சேன். ஆனா நீ புதுசா இருக்கிறதுனால சங்கோச்சப்படுவேன்னு தான் போனா போதுன்னு விட்டுட்டேன். அப்புறம் என்னாச்சு? ஏன் திரும்பி நின்னுட்ட? லுங்கி கட்டல? நீங்க கட்டுங்க. உனக்கு முதல்ல நீங்க கட்டுங்க. ஓஹோ, நீ ஃப்ரீயா இருக்கலாம்னு நினைக்கிற போல இருக்கு. ஓகே ஓகே ஓகே. நான் கூட நீ சங்கோச்சப்படுற என்னமோ நினைச்சேன். இத பாருங்க, எனக்கு நேச்சுரலாவே குளிர்ச்சியான உடம்பு. சின்ன வயசுல இருந்தே சூட்டு கோட்டோட படுத்துதான் பழக்கம். ஐ அம் சாரி, என்ன மன்னிச்சிருங்க. எதுக்கு தலானி எடுத்து கீழே போட்ட?
நான் கீழே படுத்துக்க போறேன். கீழையா? நீங்க மேல படுத்துக்குங்க. என்ன விளையாட்டு பண்றியா? அந்த லலிதா அம்மா எவ்வளவு பொறுப்பா உன்னை பாத்துக்கணும்னு சொல்லி எங்கிட்ட கொண்டு வந்து ஒப்படைச்சிருப்பாங்க. அப்படி இருக்கும்போது நான் உன்னை விருந்தாளி மாதிரி ட்ரீட் பண்ணோம். வெளிய வெளிய நீ கீழே படுத்துருந்தேன்னு தெரிஞ்சதுன்னா அந்த அம்மாக்கு எவ்வளவு பெரிய அதிர்ச்சியா இருக்கும். மரியாதையா மேல படு. ஏங்க இவ்வளவு சின்ன கட்டுல எப்படிங்க 2 பேர் படுக்க முடியும்? அரைஞ்சிருவேன். என்ன மிரட்டுறீங்க? மிரட்டுறதா? இவ்வளவு நேரம் வாயில பேசிட்டு இருந்தேன். இனி ஏதாவது பேசுற இழுத்துருவேன். தலக நீடு. என்ன படுற? ஏய், கொஞ்சம் இப்படி திரும்பி படு. ஏன்? ஒரு சமாச்சாரம் இருக்கு. பரவாயில்ல, இப்படியே சொல்லு. இல்ல, உங்ககிட்ட ஏதோ ஒரு வித்தியாசம் தெரியுது. அப்படிலாம் ஒண்ணு இல்லையே. இல்ல இல்ல, ஏதோ ஒரு ஒரு அதிசயம் இருக்கு. அது இல்லாமையா அந்த அம்மா வந்து உன்னை இவ்வளவு பாதுகாப்பா வச்சுக்கணும்னு சொல்லி என்கிட்ட பணம் கொடுப்பாங்க? எனக்கு தூக்கம் வருது, நான் தூங்குறேன். என்ன? கொஞ்சம் கையை தூக்கு. எதுக்கு? இல்ல, நான் எப்பவுமே தலகாணி இப்படி கட்டி பிடிச்சிட்டு படுக்கிறதா பழக்கம். அதுக்காகத்தான் 2 தலகாணி வச்சிருந்தேன். நீ இப்போ ஒரு தலகாணி எடுத்துட்டியல்ல, அதனால இப்ப எனக்கு கட்டி பிடிச்சிட்டா தான் தூக்கம் வரும். கையை தூக்கு. மாட்டேன். தூக்குடாதே. ஐயோ, என்ன விட்டுருங்களே. நான் ஆம்பளை இல்ல, பொம்பளை. என்னது? ஆம்பளை இல்ல, பொம்பளையா? ஆமா. நிஜமாவா? இந்தாங்க ஒட்டு மீச. ஒட்டு மீச கரெக்ட். இருந்தா கூட மீச முளைக்காத ஒரு 16-17 வயசு பையனா இருப்பியோன்னு சொல்லி ஒரு சின்ன சந்தேகம் இருந்துட்டே இருக்கே. இல்லைங்க, நான் பொம்பளைதான். பொம்பளைதான்னா ஓகே ஓகே, பொம்பளைதான். ஆமா, எதுக்காக இப்படி வேஷம் போட்டு இங்க வந்திருக்க? என்ன பழைய கேஸ்ல ஏதாவது மாட்டி விடுறதுக்காக அந்த அம்மா இங்க அனுப்பிச்சாங்க? இல்லைங்க, உண்மையிலேயே என் பாதுகாப்புக்காகத்தான் அந்த அம்மா என்னை இங்க கொண்டு வந்து விட்டாங்க. நிஜமா? நிஜமாதான். சரி ஓகே. ஆமா, ஆம்பளை வேஷம் போடணும்னு சொல்லி முடிவு பண்ணீங்களே, என்னதான் ஆம்பளை வேஷம் போட்டா கூட பொம்பளைங்கிறத ஒரு சில விஷயங்கள் பளிச்சுன்னு காமிச்சு கொடுக்குன்னு சொல்லி 2 பேரும் யோசிக்கவே இல்லையா? உதாரணத்துக்கு நீ அந்த அம்மாவோட தான் வந்த. அந்த அம்மா போட்ட அதே சென்ட் நீ எதுக்கு போட்டு வந்த? அதுலயே உன் பொம்பளை பத்தி தெரியல? அப்படின்னா நான் பொம்பளைங்கிறது முதலே தெரியுமா? தெரியுமாவா? நானே திருடன், என்ன தேடி ஒரு போலீஸ் வருதுன்னா கூட யாரையெல்லாம் வந்திருக்காங்கன்னு சொல்லி நான் ஒத்து கவனிக்க மாட்டேன். இந்த அம்மா ஏதோ ஒரு தடவை 2 தடவை பையன்னு சொல்லி எனக்கு சந்தேகம் வந்திருக்காது. ஆனா வார்த்தைக்கு வார்த்தை அழுத்தி அழுத்தி பையன் பையனே சொல்லிட்டு இருந்தாங்க. அதுக்கு தகுந்த மாதிரி நீ என்னன்னா கையை இப்படி இறுக்கி கட்டிட்டு கடைசி வரைக்கும் இறக்காமே நின்று இருந்த. அதுலயே நீ பொம்பளை எனக்கு தெரியாது. சரி, அது போட்டோம். அந்த அம்மா இவ்வளவு தூரம் உனக்கு பாதுகாப்பு கொடுக்கணும்னு சொல்லி இங்க கூட்டு வந்திருக்காங்களே, யாருனால உனக்கு ஆபத்து? சொல்லுமா, யார் உனக்கு எதிரிங்க? என்ன ஆலோசனைகள்? இந்த பாரு, என்கிட்ட எதுவும் சொல்லக்கூடாதுன்னு சொல்லி அந்த அம்மா சொல்லிருக்காங்களா? அந்த அம்மா எல்லாத்தையும் அவங்கள மாதிரியே நினைச்சிட்டே எப்படி? நாங்கெல்லாம் திருடனாமா இருந்தா கூட ஒரு சில விஷயங்களை வார்த்தை கொடுத்தோம்னா கடைசி வரைக்கும் ஜெனுவனா நடந்துக்குவோம். வேர்ட் இஸ் a word, you know? இங்கிலீஷா? என்ன பண்ண சொல்ற? பையன் கவர்மெண்ட் உத்தியோகத்துக்கு போவான்னு சொல்லி வீட்டுல ஆசையா படிக்க வச்சாங்க. ஆனா கவர்மெண்ட்ல உத்தியோகம் கொடுக்கல. அதனால நாங்களா ஒரு உத்தியோகத்தை தேடிட்டோம். கதவு பூட்டி இருந்துச்சு? பூட்டல, பூட்டின மாதிரி ஆக்ட் பண்ண. நான் வெளியே காவலுக்காக படுத்துக்கிறேன், நீ உள்ள கட்டல படுத்துக்கோ. நீங்க இங்கேயே படுத்துக்கலாமே. படுத்துக்கலாங்கிற? ஆமா, படுத்துக்கலாம். ஆனா நான் இப்ப இருக்கிற மாதிரியே ராத்திரிலே இருப்பேன்னு சொல்ல முடியாது. திடீர்னு பாதி ராத்திரில வேற மாதிரி ஏதாவது மூடு வந்து ஆயிடுச்சுன்னா? ஐயோ, என்ன பண்ண சொல்ற? இந்த ஒரு விஷயத்துல மட்டும் எனக்கே என் மேல நம்பிக்கை கிடையாது. குட் நைட். குட் மார்னிங். குட் மார்னிங். டிஃபன் எல்லாம் ஆச்சுங்களா? எங்க அந்த பையன் இருக்கா? பையா, கொஞ்சம் வெளியே வாடா, அக்கா வந்திருக்காங்க. அப்படி சந்தேகமா பாக்காதீங்க, எந்த தப்பும் நடக்கல. வேணா கேட்டு பாருங்க. இது என்ன? இது அட, வாய் திறந்து பதில் சொல்லுமா. ஏற்கனவே சந்தேகப்படுறாங்கல்ல. ராத்திரி அவர் ஏதேதோ பண்ணாரு. ராத்திரி எது? கொஞ்சம் விளக்கமா தெளிவா சொல்லுமா. நான் கீழே படுத்திருந்தேன். சரி, என்ன பையன் நினைச்சு மேல படுன்னு சொல்லிட்டு என்ன கட்டி பிடிச்சிட்டாரு. இல்ல, யதார்த்தமா பையன் நினைச்சு கட்டி பிடிச்சேன். அதுக்கப்புறம் பொண்ணுன்னு ஒத்துக்கிட்டேன். அவ்வளவுதானா? ராத்திரி நீ மட்டும் தான் உள்ள படுத்துட்டு இருந்த. வெடிய வெடிய வெளிய பணியில நான் படுத்துட்டு இருந்தேன்ல, அதையும் சேர்த்து சொல்லு. ஆமா, ஜெனூன். இப்ப நம்புறேன். சரி சரி, வா போலாம். ஓகே, நான் ரெடி. மிஸ்டர் மதுரை, இப்படி இப்படி. நீங்க எதுக்கு சார்? இல்ல,
நேத்து நீங்க நிறைய பணம் கொடுத்தீங்களே, அதனால என் ஒர்க்கே இனிமேல் தான் ஸ்டார்ட் ஆகுதுன்னு நினைச்சேன். இந்த பொண்ணு சுத்தமான பாதுகாப்போட பாத்துக்கிறதா உங்களோட ஒரே ஒர்க். அப்ப இப்போ நாங்க 2 பேரும் மாத்திரம் போறோம். அது 2 லேடிஸா போறீங்களே, கொஞ்சம் யோசனை பண்ணுங்க. நாட்டை ஆள்றதே லேடி தானே. தப்பு தப்புதான்.